அனைத்து தென்னை விவசாயிகளுக்கும் வணக்கம். இப்போ நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வழக்கம் போல் தான் ஒரு தோப்புக்கு நம்ம தேங்காய் எடுக்க வந்திருக்கோம். அங்கே வந்து அவங்க மரம் அவங்களுக்கு ஒரு 7,000 மரம் கிட்ட இருக்குது. அவங்க தனித்தனி செக்ஷனாக வச்சுருக்காங்க. ஒரு 2,000 மரம் வந்து நெட்டை கூட்ட வச்சுருக்காங்க. ஒரு 2,000 மரம் வந்து செவளனி இளநிக்காக வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு 2,000 மரம் வந்து இந்த குட்டை நெட்டை, கங்கா பாண்டம் இந்த மாதிரி தனிப்பட்ட இதில் வச்சுருக்காங்க. நாட்டு ரகம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம நிற்கிற இந்த 2,000 இந்த மரம் தோட்டம் பார்த்திங்கன்னா, அதாவது நெட்டை குட்டை தோட்டத்தில் வந்து அவங்க வந்து இப்போ தேங்காய்க்கு தான் ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அந்த தோட்டத்தை பார்க்குறக்காக வந்திருந்தோம். வந்து பார்க்கும்போது அதோட காய்ப்பு திறன் எல்லாமே பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்குது, எந்த அளவு காய்ச்சிருக்குது. நம்ம எல்லாமே நெட்டை குட்டையை பற்றி நிறைய வீடியோ நம்ம போட்டிருப்போம். ஆனால் அந்த நெட்டை குட்டை எவ்வளோ ஒரு சிறந்த ரகங்கிறது நம்ம திரும்ப ஒவ்வொரு தோட்டங்களுக்கு போகும்போது அங்கே காய்க்கிற காய்ப்பை பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம அதை கண்டிப்பாக விவசாய நண்பர்களுக்கு வந்து எடுத்து சொல்லணும். அது விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னைக்கு வச்சு நம்ம நாளைக்கு பலகணிஞ்சு எல்லோரும் வந்து போகிறது கிடையாது. விவசாயத்தை பொறுத்தளவில் அது வச்சு 4 வருஷம் அது காய்க்கிறதுக்கு வந்து அதுக்கப்புறம் லைஃப் லாங் அதை பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம அதனால சிறந்த ரகத்தை வந்து திரும்ப நம்ம எதை அதிகமாக யூஸ் பண்ணணுங்கிறத வந்து நம்ம விவசாயிகளுக்கு சொல்லணும். அப்படிங்கிறக்காக தான் நேரில் வந்து நம்ம ஒவ்வொரு தோட்டங்களில் வந்து நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல இருந்து லைவாக அந்த இடத்துலேருந்து அது என்ன காய்ச்சிருக்குது, எப்படி இருக்குது, அந்த மரத்தோட எப்படி காமிக்கணும் அப்படிங்கிறக்காக போடுறோம். இந்த தோட்டம் ஃபுல்லாகவே நான் சுற்றி பார்த்துட்டேன். எல்லா மரமுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா காய்ப்பு வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற அந்த தோப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே நெட்டை குட்டை மரங்கள் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 2,000 மரத்துக்கு மேலே இப்போ இந்த இதில் அவங்க மொத்தம் 7,000 மரம் நிற்குது. இதில் இந்த 2,000 மரம் மட்டுமே பார்த்திங்கன்னா எல்லாமே காய்ப்புக்கு வந்து நம்ம கை வச்சு பறிக்கிற அளவு எல்லா மரத்தோட காய்ப்பு தரணும். எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். மரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லாமே காய் தான். ஒவ்வொரு மரத்தில் எப்படி கொலையாக காய்ச்சிருக்குது பாருங்கள். நம்ம ஏன் திரும்ப நம்ம நெட்டை குட்டைக்கு வந்து நம்ம ப்ரொமோஷன் கொடுத்த மாதிரி நம்ம திரும்ப நம்ம அந்த வீடியோவே போட்டுட்டு அப்படி பார்த்திங்கன்னா அந்த நெட்டை குட்டை அந்த அளவுக்கு இப்போ நம்ம தென்னை மரங்களை பார்த்திங்கன்னா நமக்கு நோயும் ரொம்ப கம்மியாக இருக்கணும். ஒரு நாட்டு மரம் ரகமாக இருக்கணும். நமக்கு வச்சு கொஞ்சம் சீக்கிரத்துலேயே அனுபவம் கிடைக்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்டை குட்டை தான் ஒரு சிறந்த ரகமாக இருக்குது. அதனால தான் நம்ம திரும்ப நம்ம நெட்டை குட்டை ரகத்தை பற்றி நம்ம வீடியோ எடுத்து போட்டுருக்கோம். நம்ம போகிற அதுக்காகவே தேடி பிடிக்கிற நம்ம ஒரு தோப்புகளை நம்ம நேரில் பார்க்கும்போது சரி இது ஓகே, நம்ம விவசாய நண்பர்களுக்கு நம்ம இது ஒரு வீடியோ எடுத்து போட்டால் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு இது ஒரு அதாவது உங்களுக்கு நம்ம ஒரு விவசாயத்துக்கு நமக்கு தேவையோ அதை தானே நம்ம பண்ண முடியும். நம்ம இப்போ சாதாரணமாக நம்ம எல்லா மரங்களையும் நம்ம பார்த்துருக்குறோம். எல்லா மரங்களுமே காய்க்கிற மரங்கள் தான். ஆனால் வந்து நெட்டை குட்டையை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஒரு நாட்டு ரகத்தில் ஒரு கம்மியான ஒரு கை வச்சு நம்ம கீழே நின்று கை வச்சு பறிக்கிற அளவு வரக்கூடிய ரகம்னு பார்த்திங்கன்னா அது நெட்டை குட்டை ரகம் மட்டும்தான். வேறு நீங்கள் எந்த ரகத்துலையுமே நம்ம வந்து அது குட்டை ரகங்களை பார்க்கலாம் கை வச்சு பறிக்கிற அளவு. ஆனால் நமக்கு வந்து நெட்டை குட்டை அதாவது நாட்டு ரகத்தில் எல்லா மரத்துலேயும் பாருங்கள். மரம் ஃபுல்லாகவே தோப்பு ஃபுல்லாக பார்த்திங்கனாலே எல்லாமே கொலையாக தான் இருக்கும். இந்த காயோட சைஸ் தரத்தை பார்த்திங்களா எல்லாமே ஒவ்வொரு காய் தரம் எல்லாமே இப்படி நிட்டு எல்லா மரமே தோப்பு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லா மரமுமே நல்ல காய்ச்சிருக்குது. இதுக்காக நம்ம வந்து நெட்டை குட்டைக்கு அந்தளவு நம்ம ப்ரொமோஷன் திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நெட்டை குட்டையை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. நம்ம எல்லா இதுவுமே நம்ம சேல்ஸுக்காக தான் வச்சுருக்குறோம். ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு தரமான ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா அது நெட்டை குட்டை தான். ஏன்னா இங்கே பாருங்கள் கை வச்சு கீழே நின்று பறிக்கிறோம். ஒரு தேங்காயோட தரம் எப்படி இருக்குது பாருங்கள் சைஸு. நம்ம திரும்ப ஏன் ஈத்தாமணி நெட்டை குட்டைக்கு நம்ம சொல்கிறோன்னா ஈத்தாமணி நெட்டை குட்டையில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அளவு தரம் இருக்கும். தேங்காவோட சைஸ் தேங்காவோட தரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஈத்தாமணி நெட்டையில் மட்டும்தான் இந்த நெட்டை குட்டையில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த அளவு ஒரு தரமான ஒரு தேங்காய் இருக்கும். அதோட ஒரு 600 கிராம் 500 கிராம் சைஸ் வரணும்னா அது வந்து ஈத்தாமணி நெட்டை குட்டைக்கு மட்டும்தான் இருக்கும். நீங்கள் மற்ற ரகங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவில் போய் அவங்கவுங்க ஒவ்வொரு ஊரில் உள்ள ரகங்களுக்கு எல்லாருமே அவங்கவுங்க ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. நீங்கள் மற்ற ரகங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து தேங்காயோட தரம் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெருசாக இருக்காது. இப்போ இந்த கொலையில் நம்ம ஈத்தாமணி நெட்டை குட்டை ஒரு கொலையில் பார்த்திங்கன்னா இப்போ அந்த கொலையில் ஒரு 20-25 தேங்காய் இருக்குது. அந்த 25 பிடிச்சதுக்கப்புறமா அந்த கொலையோட தரம் எப்படி இருக்குது பாருங்கள். தேங்காயோட தரம் எப்படி இருக்குது. இதே நீங்கள் மற்ற ரகங்களை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அளவு ஒரு தரம் இருக்காது. தேங்காவோட தரம் வந்து இந்த கொலை இவ்வளோ பெருசாக பிடிச்சிருக்குது. இதே நீங்கள் மற்ற ரகங்களை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ பெரிய காய் வராது. இது உங்களுக்கு அந்த தேங்காவோட தரம் அதாவது தேங்காவோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த நெட்டை குட்டையில் மட்டும் தான் வரும். வேறு ரகங்களை நம்ம பார்த்தோம்னா இந்த அளவு தேங்காவோட தரம் இருக்காது. எப்போவுமே நம்ம சொல்கிற மாதிரி தான்
நம்ம தோட்டத்துக்கு வந்து அங்கே பார்த்து அந்த மரங்கள் எப்படி காய்ச்சிருக்குது, நோய்கள் எப்படி அந்த மரங்களுக்கு பாதிப்பு இருக்குதா இல்லையா, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம விவசாய நண்பர்களும் நம்ம வீடியோவே போடுறோம். இப்போவும் இதே மாதிரி தான் நம்ம தேங்காய் எடுக்கிற வந்து தோப்பில் பார்த்து தேங்காயெல்லாம் சுற்றி நம்ம மரம் ஃபுல்லாக பார்த்துருக்குது. எல்லாமே எந்த மரமே அவங்களுக்கு ஃபெயிலு கிடையாது. 2000 மரமே அவங்களுக்கு காய்ப்பில் தான் இருக்குது. எல்லாமே கை வச்சு பறிக்கிற அளவு, அதாவது நாட்டு ரகத்தில் கை வச்சு பறிக்கிற அளவில் வந்து உங்களுக்கு, அதாவது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நெட்டை குட்டைங்கிறது வந்து உங்களுக்கு நாட்டு ரகம் வராது அப்படின்னு. அதாவது நெட்டைங்கிற உங்களுக்கு அது வந்து உள்ளே ஆட் ஆகிட்டாலே அது நெட்டைங்கிறதே வந்து உங்களுக்கு அது வந்து நாட்டு ரகம் தான். சரிங்களா? அதனால் நெட்டை குட்டை அப்படிங்கிறது வந்து அதாவது ஒரு நெட்டை ரகமும் ஒரு குட்டை ரகமும் சேர்ந்தனா தான் அதுக்கு பேர் வந்து நெட்டை குட்டை. நீங்கள் நெட்டை குட்டைன்னு சொல்லலாம், நாட்டு ரகம் வராங்க. நாட்டு ரகங்கிறதே நெட்டை தான். அதனால தான் நம்ம நெட்டை குட்டைன்னு சொல்கிறோம். நம்மளோட கமெண்டில் ஒரு கஸ்டமர் நமக்கு ஒரு விவசாய நண்பர் கேட்டிருந்தார், நீங்கள் நெட்டை குட்டைங்கிறீங்க அதை ஏன் நாட்டு ரகத்தில் சொல்கிறீங்க அப்படின்னு. அதாவது நெட்டைங்கிறதே நாட்டு ரகம் தான். நெட்டையில் வந்து உங்களுக்கு வேறு ரகமெல்லாம் இல்லை, நெட்டைங்கிறதே நாட்டு ரகம் தான். அதனால தான் அதுக்கு பேர் நெட்டை குட்டை. அது ஒரு குட்டை ரகம் கிராஸ் ஆகிருக்கனால உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 வருஷத்தில் அது காய்க்குது. அவ்வளோதானே தவிர அதில் வந்து நாட்டு ரகம் இல்லை அது நீங்கள் அதை எப்படி சொல்லக்கூடாது. நாட்டு ரகமாக இருக்கனால தான் உங்களுக்கு வந்து அந்த காய் இவ்வளோ தரம் இருக்கும். உங்களுக்கு ஒரு 80 வருஷம் லைஃப் லாங் வந்து காய்க்கும். ஒரு 4 வருஷத்தில் காய்க்க ஆரம்பிக்குதுன்னா உங்களுக்கு 80-90 வருஷம் நம்ம நாட்டு மரம் காய்க்கிற மாதிரி காய்க்கும். வேறு எந்த ரகத்துலையும் நீங்கள் அந்த மாதிரிலாம் காய்க்காது. அது நாட்டு ரகம் மிக்ஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது லைஃப் லாங் நின்று காய்க்கும். அதனால அதுக்கு பேர் நெட்டை குட்டை. இப்போ நம்ம அந்த தோப்பு ஃபுல்லாகவே பார்த்து அவ்வளோ அருமையான ஒரு மரம் ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குது. அதனால தான் நம்ம ஈத்தாமலை நெட்டை குட்டைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கும் ஒரிஜினல் ரக தென்னங்கன்று தேவை இருந்ததுன்னா நம்ம நர்சரி பார்த்திங்கன்னா ஈத்தாமலையில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த தகவல்னாலும் எப்போனாலும் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் கொடுத்து தான் உங்கள்கிட்ட நாங்கள் தென்னங்கன்னே சேல்ஸ் பண்ணுவோம். எப்போ இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.